மூவி வந்து தரமாக இருந்தது ப்ரோ. தேட்டர் வந்து பார்க்குற அளவுக்கு ஒர்த்தான்னு பார்த்தா ஒர்த்து ப்ரோ. என்ன மூவினா அந்த ஸ்கூலில் பண்ணுற நம்ம மிஸ்டேக் வந்து எப்படி நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், ஆப்போசிட் சைடு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. அதை வந்து எப்படி அவங்களால கன்வே பண்ணுமோ அது மாதிரி தேட்டர் ப்ரெசன்ஸில் வந்து நல்லா கன்வே பண்ணியிருந்தாங்க ப்ரோ. என்ன ஒரு ஜேர்னர் பார்த்தா அந்த க்ரைமு த்ரில்லர் அந்த ஜேர்னல் தான். அதை எப்படி அவங்க புதுசாக மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது இது என்ன புதுசாக பண்ணியிருந்தாங்கன்னா ட்வின்ஸ் எடுத்து வந்தாங்க ப்ரோ. அந்த கான்செப்ட் எடுத்து வந்து ட்வின்ஸில் பண்ணுற தப்பு வந்து கூட இருக்கவங்க வந்து பண்ணுற தப்பு வந்து எல்லாத்தையும் கன்வே பண்ணியிருந்தாங்க ப்ரோ. இப்போ கூட இருக்கவங்க இல்லைனா அவங்க என்ன ஃபீல் ஆகும், இப்போ வந்து நம்ம இப்போ தப்பு பண்ணிட்டு நம்ம சேர்த்துட்டா அந்தளவு ஃபீல் இருக்காது. இப்போ இல்லாதவங்க கூட இருக்கவங்க பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபீலிங் வந்து அப்படியே எடுத்துருந்தாங்க. அதனால் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. மற்ற ஜேர்னல் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. ஃபேமிலியோடு வந்து பார்க்குறது வந்து ஒர்த்து ப்ரோ. அந்த எக்ஸ்ட்ரா நாய்ஸி அதெல்லாம் எதுவுமே கொடுக்காம அவரோட பெஸ்ட்டு பண்ணியிருந்தாங்க. ஆக்டிங்கும் பக்கா ப்ரோ. ஸோ குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. லேக் சின்ன சின்ன லேக் இருந்தது. பட்டு இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மூவி கம்பேர் பண்ணும்போது ஒர்த்தான்னு பார்த்தா ஒர்த்து தான் ப்ரோ. மற்றபடி சஸ்பென்ஸ் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. சொல்லிக்கிற அளவு மீன்ஸ் ஓகேவாக இருந்தது. சில சஸ்பென்ஸ்லாம் கண்டுபிடிக்கிற அளவு தான் இருந்தது. பட் இருந்தாலும் இதில் சஸ்பென்ஸ்னு ஒன்று கொடுக்குறோம்னா எண்டிங்கில் ஓரளவுக்கு ஓகேவாக கண்டுபிடிக்காத அளவுக்கு கொடுத்துருந்தாங்க ப்ரோ. ராட்சசன் படத்தோட ரெண்டுமே ஒரு ஈக்குவல் தான் ப்ரோ. இது வந்து அது வந்து ஒரு தனி சேனல், இது ஒரு தனி சேனல். ரெண்டுமே தனித்தனி, இது லெஃப்ட்னா இது ரைட்டு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் எடுத்துருந்தாங்க. ஆனால் ரெண்டுமே ஓகே, பார்க்கலாம், ஒர்த்து. அபிராமி அண்ட் கோ அட்டாக்ஸ் ஹீரோ எல்லாருமே நல்லா தான் ப்ரோ பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அந்த ஆக்டர்ஸ்லாம் தெரியல, ஓவர் ஆக்டிங் அதெல்லாம் எந்த இடத்துலையும் பண்ணாமல் ஓகேவாக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, வந்து பார்க்கறதுக்கு ஒர்த்து. 10க்கா ஒரு 8.5 அந்த மாதிரி கொடுக்கலாமா? நல்லா இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது மூவி. ட்விஸ்ட் நிறைய இருக்குது ப்ரோ. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ லேக் இல்லாமல் இருக்குது. எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஒருத்தான ஒரு மூவி. அண்ட் ராட்சசன் பொறுத்தொழில் இதை கம்பேர் பண்ணி தான் அந்த படத்துக்கு ஒரு ஹைப் இருந்துச்சு. ஸோ அதை டபுள் மடங்கு படம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. எல்லா ஆடியன்ஸுமே வந்து பார்க்கலாம். எந்த லேக் இல்லை, சூப்பராக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக ராட்சசன் அந்த மைண்டில் வந்தீங்கன்னா இது ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணும். சாட்டிஸ்ஃபை பண்ணாதுன்னு இல்லை, கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் வந்து நமக்கு நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆமாம், கண்டிப்பாக நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஆமாம், எதுவுமே இந்த லாஜிக் இல்லாத ட்விஸ்ட் அப்படிலாம் இல்லை. கதைக்கு ஏதாப்புல ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. நல்லா ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் நமக்கு. எந்த சீன்ஸுமே தேவையில்லாத சீன்ஸ் அப்படிலாம் சொல்ல முடியாது. சூப்பராக வச்சுருக்காங்க. நமக்கு அந்த கதைக்கு ஏத்தாப்புல அதை நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஓகே இப்படி இருக்குது அப்படின்னு அந்த கதைக்கு ஏத்தாப்புல நம்மளை கொண்டு போய் கடைசியில் வைக்கிற ட்விஸ்ட்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது நம்மளை. எல்லாமே ஒர்க்லாம் மியூசிக் இமான் சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை ப்ரோ. ஒரு 2.5 hours நல்ல படம் அப்படியே மூவ் ஆகுது. நம்ம ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் நல்ல படம். ஆமாம், பட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோ வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லவே வேண்டாம், சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த 2 ட்வின்ஸ் பசங்க நடிச்சிருக்காங்க, அவங்களும் பிரிச்சுட்டாங்க. எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லா சீன்ஸுமே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு, என்ஜாய் பண்ணலாம். எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் எந்த குறையும் இல்லை. ஃபேமிலியாக எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணலாம். அதான் ப்ரோ நான் சொல்கிறேன்ல, ட்விஸ்ட் டர்ன்ஸ் எல்லாமே நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். இதில் சாட்டிஸ்ஃபை பண்ணாத சீன் எதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஒரு 2 hours கதையோட எல்லா சீன்ஸையும் உள்வாங்கி பார்த்தனால எனக்கு அந்த ட்விஸ்ட்டாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஸோ ஒரு நல்ல மூவி. 10க்கு ஒரு 7.5 கொடுக்கும். மூவி நல்லா இருந்துச்சுண்ணா, புதுசாக இருந்துச்சு. ரெகுலராக வர க்ரைம் த்ரில்லர் தான், பட் அதுக்குன்னு ஒரு தனி ஸ்டோரி வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஆமாம், அது கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். பட் அதுக்குன்னு ஒரு தனி கான்செப்ட் இருக்கும்ல, ஃப்ளாஷ்பேக் சீன்ஸாக இருக்கட்டும், மற்றபடி கொள்கிற விதமாக அந்த ஒரு ஜானர்லாம் வந்து கொஞ்சம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஆமாம், ஆனால் தெரிஞ்ச ஃபேஸ் தான் ப்ரோ, அதனால் ஒன்றும் பிரச்சனை. நல்லா தான் நடிச்சிருந்தார். அவர் ஆக்டிங் சொல்ல வேணாம், நல்லா இருந்துச்சு. மனோகராக நடிச்சிருந்தார். அவரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ட்விஸ்ட்லாம் கண்டிப்பாக இருக்குது. ஸ்டார்டிங் கொஞ்சம் இருக்கும், நடுவில் கொஞ்சம் எமோஷனல் சீன்ஸ் வரும், அதனால் டோட்டலாக டைவர்ட் ஆகிடும். ஸோ இவங்க தான் சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிடும். கட்சியில் பார்த்தா அது வேறு ஒருத்தராக இருக்கும், திரும்ப வேறு ஒருத்தராக இருக்கும். அது மாதிரி ட்விஸ்ட் இருந்துச்சு. ஆமாம், இது நம்ம கொஞ்சம் எமோஷனலாக யோசிச்சோன்னா கண்டிப்பாக அழகிற மாதிரி. ட்வின்ஸுக்கு நல்லா அஃபெக்ட் ஆகும் அது. லைக் அவங்களுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகும் அது. அதனால் கொஞ்சம் அவங்களும் நல்லா இருந்துச்சு. அது தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள கொண்டு வந்து கடைசியில் லிங்க் பண்ணுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸும் நல்லா இருந்துச்சு. அது மைனூட் டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும். பிஜிஎம்லாம் சொல்லணும்னா கரெக்டாக மைனூட் டீட்டெயிலிங்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. போர்லாம் எதுவும் இல்லைண்ணா, அது கரெக்டாக தான் சொல்ல போனேன். அது எமோஷனல் சீன்ஸ் வரும், அது கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் அதெல்லாம் தேவையானதான் படத்துக்கு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட்டாக தான் ப்ரோ. 10க்கு 8 தரலாம்.
மூவி சூப்பராக இருக்குது ப்ரோ. இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. சீக்வன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க ப்ரோ. ட்விஸ்ட் வந்து ஒரு சில ட்விஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு சில ட்விஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு போயிருக்காங்க. க்ரைம் த்ரில்லருங்கிறதுனால நல்லா கொண்டு போயிருக்காங்க ப்ரோ. மூவி ஓவராலாக நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டில் இல்லை ப்ரோ. அதுக்கப்புறம் அதான் ட்விஸ்ட்டு. வில்லனை கெஸ் பண்ணுறது தான் ட்விஸ்ட்டு. அது நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ஒரு சில சீனில் கெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது வேறு யாரையோ கெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் ஹீரோ தான் வில்லன்னு கெஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை. நல்லா தான் இருக்கும். ஓவராலாக சூப்பராக இருக்கும். அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க ப்ரோ. ஹீரோ தான் ப்ரோ. நல்லா கொண்டு அவர் ஆக்ஷனு அது கரெக்டாக கொண்டு போயிருந்தார். ஆக்ஷன் ஹீரோட ஓவரால். அப்புறம் மனோகர் அவரும் நல்லா நடிச்சிருந்தார். ஓகே. ஸ்க்ரீன் ப்ளே ஓகே தான். ஸ்க்ரீன் ப்ளேலாம் எந்த லேகும் இல்லை ப்ரோ. நல்லா தான் இருக்கும். ஆமாம். பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே போட்டிருக்காரு. அதான் அந்த ராட்சசன் மூவி அதோட இதுலேயே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ராட்சசன் அளவு இருக்குது ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. எல்லாருமே பார்க்கலாம். எல்லாம் இந்த க்ரைம் த்ரில்லுங்கிறதுனால கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க ப்ரோ. ட்விஸ்ட் ப்ரோ. இல்லை நல்லாவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுனால கொஞ்சம் நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கு. Yeah, it's nice. What? Emotions and the thrillingness. Got some goosebumps after that and twists like that. So, Naveen, because of his acting and the twists among him. So, nice, super. No boring scenes. Superb. I'll give 10 out of 10 for his acting. He actually nails it. Sorry? Nice. Yeah, thrilling. Superb. You should have to watch this. So